Today is April 24, 2014, and this is the fourth installment of a new series of creative writing in Tamil, in contemporary Tamil. And the subject is a very great epic poem called Asiya Jyoti, written by Kavimani Deshika Vinayakam Pillai avaral. We had a glimpse of Lord God's determination to come down to Mother Earth to rescue mankind from self-created downfall. The divine whisper of the Lord's coming we were seeing in Kavimani's own words. I recite some snatches from Sir Edwin Arnold because that epic poem, which is the source, conveys the very same glad tidings in tranquil, poetic language by a Westerner as early as 1879. Hereafter we shall go on at a faster pace, only with occasional glimpses of both the epics, as we have to cover an extensive ground. Please bear with me for this liberty. Both the epic poems are available in the internet, and I shall, with all humility, pass on the links who desire the same. I come to the reading, the recitation. As it were high noon, down in the farthest hills, past the Queen's joy, as the warm sunshine thrills wood glooms to gold, and into all the deeps a tender whisper pierced. Oh yeah, the dead that are to live, and alive who are to die, uprise and hear and hope Buddha is come. And when the morning dawned and this was told, the great dream readers said, the dream is good. The crab is in conjunction with the sun. This is a horoscopic reading. The queen shall bear a boy, a holy child of wondrous wisdom, profiting all flesh, who shall deliver men from ignorance, or rule the world. This is a choice. Who shall deliver men from ignorance, or rule the world, if he will deign to rule. This means he will either become a Buddha or a Chakravarti. நீங்கள் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் ஹிந்து சனாதனம் சார்ந்த புராணங்களில் தெய்வத்தின் வருகையை பற்றி செய்திகளை படித்தாலும் அல்லது இயேசுபிரான் மாட்டுத் தொழுவத்தில் இம்மாக்குலேட் கன்சம்ஷன் அவதாரத்தை நோக்கினாலும் கிழக்கே இருந்து சான்றோர்கள் வந்து குழந்தை இயேசுவை தொழுததை படித்தாலும் நபிகள் நாயகம் அவருக்கு அருளப்பட்ட இறை அருளை உணர்ந்தாலும் புத்தரின் அவதாரம் பற்றி ஐயா கவிமணி அவர்களின் ஆசிய ஜோதி படித்தாலும் இறைவன் அங்கு வந்து நிற்பான் என்பதில் ஐயமில்லை. நாம் எந்த மத சார்ந்த இதிகாசங்களை படித்தாலும்
விவிலியத்தை படித்தாலும் அங்கு தெய்வம் தென்படுவதை பற்றி மிகவும் நுட்பமான விளக்கங்கள் இருக்கும். ஏனென்றால் நாம் எல்லாரும் அறியாத பொருள் ஒன்று. இறைவன் எங்கே நிற்பான்னு நமக்கு தெரியாது. நாம் இன்னையும் இந்த வைஷ்ணவ பாசுரங்களை பார்த்தோம் அல்லவா? முதலாழ்வார்கள் 3 பேர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாளர் 3 பேரும் ஒரு அறையில் உட்காந்துருக்காங்க. மகாவிஷ்ணு நெருக்கிறார். அவங்களுக்கு தெரியல. அன்பே தகழியாக அர்த்தமே நெய்யாக அப்படின்னு ஒருத்தர் பாடினார். வையமே தகழியாக வார்கடலே நெய்யாக அப்படின்னு இன்னொருத்தர் பாடினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஏழும் பொன்னாழி கண்டேன் என்று. அதாவது நாம் தெய்வத்தை வர்ணனை செய்வது மிகவும் எளிது, மிகவும் கடினம். அவரவர்களுக்கு வருதுதான் அவங்க எழுத முடியும். அப்படித்தான் சார் எட்வின் இருந்தாலும் எழுதினார். அப்படித்தான் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை எழுதினார். அதுக்காகத்தான் இப்போ மாற்றி வேறிடம் சென்று சங்கத்தமிழ் பரிபாடலின் ஒரு செயலுக்கு போகிறோம். பொருள் என்ன? அட்ரிபியூட்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். தீயினுள் திரள் நீ. அப்பா அக்னின்னு பார்த்தா அதற்குள்ள இருக்கிற திரள், அதனுடைய அக்னி குஞ்சு, அக்னி மையம், சூட்டு மையம் நீதான். பூவெனில் நாற்றம் நீ. பூ வாசனை அடிக்கிறது. வாசனை இங்கே தொட முடியுமா? கல்லினுள் மணியும் நீ, சொல்லினிலும் வாய்மை நீ. இந்த சொல்லினிலும் வாய்மை நீ அந்த ஒரு சொல்லுக்கு 1000 புத்தகங்கள் படைக்கலாம். சொல்லினிலும் வாய்மை நீ, அறத்திலும் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்தின் மறை நீ, பூதத்தின் முதலும் நீ, வெஞ்சிடர் உளையும் திங்களும் மலையும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ. ஸோ நீங்கள் பரிபாடல் 3 63 to 68 லைன். இதே நாம் ஆங்கிலத்தில் சொன்னாக்க, என்னுடைய ப்ரொசைக் ட்ரை லாங்குவேஜில் சொன்னாக்க, யூ ஆர் தி ஆல்மைட்டி, யூ ஆர் தி ஆம்னிஷியன்ட், யூ ஆர் தி ஆம்னிபொட்டன்ட். மறுபடியும் ஒரு 2 லைன். தீயுள் திரள் நீ, புவனில் பூவினிலும் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ. அடாடா, ஒரு சொல்லில் உள்ள வாய்மை நீ என்று சொன்ன பிறகு நம்ம தேவ தரிசனம் நமக்கு அங்கே கிடைக்கிறது. நம்ம எத்தனையோ சொல்கள் சொல்கிறோம். அந்த சொல்லின் வாய்மை நீ, அறத்தினில் அன்பு நீ. அன்பே அறம். அன்புக்கு மிஞ்சிய ஒரு குணாதிசயம் கிடையாது. அன்புக்கு மிகுந்த மனித நேயம் கிடையாது. ஆகையினால நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா கூட அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பிராணிகளுக்கும் உண்டு, தாவரங்களுக்கும் உண்டு, பாறைகளுக்கும் உண்டு, கல் மண், எந்த விதமான தெய்வத்தின் படைப்புகள் எல்லாவற்றிலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். வேதத்தின் மறை நீ. இந்த வேதம்ங்கிறது எல்லா மதங்களையும் இருக்கிறது வேதங்கள். இந்த ஸ்கிரிப்சர்னு சொல்கிறோம். இந்த ஸ்கிரிப்சர் இஸ் நாட் ஆல்வேஸ் ரிவீலிங் எவ்ரி திங் டு யூ. யூ ஹேவ் டு கான்டம்ப்ளேட், யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு ப்ரே. வெஞ்சுடர் ஒளியும் நீ. சூரியன் இல்லாமல் உலகத்தில் தான் இருக்க முடியுமா? திங்களும் மழையும் நீ. ஆஹா, அந்த சந்திரனுடைய குளிர் காயும் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தை கிடைக்கல. அனைத்தும் நீ. யூ ஆர் எவ்ரிதிங். அனைத்தின் உட்பொருளும் நீ. இந்த இன்சைட் அவுட் காட்டுறாரு. அதாவது இந்த உட்பொருளுங்கிறது நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற, இப்போ மனிதன்கிறவன் மனசனுடைய பரிமாணம். உடல் மனது உடலை ஆளுகிறதா, உடல் மனதை ஆளுகிறதுனா மனது தான் உடலை ஆளுகிறது. It comes as no surprise that Sir Edwin
and Kavimani went into raptures over Lord Buddha's Jananam. இனி அடுத்து வருவதுகளில் அந்த 10 நிமிஷம் அடுத்து பாருங்க, கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிட்டு போகிறேன். நன்றி, வணக்கம்.